வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரோஜா செடியில் நிறைய சிகப்பு தளிர் வர்றதுக்கு ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கணும்னு சொல்கிறேன். மழை சீசனில் எப்படி கொடுக்கணும் ஃபெர்டிலைசர்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒயிட் ரோஸ் இது இங்கே கூட மொட்டு வந்துடுச்சு பாருங்கள். ஒயிட் ரோஸு இதில் நான் ஆர்கானிக் கிரானுவல்ஸ் தான் போட்டிருந்தேன், ஏன்னா என்ன போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆர்கானிக் கிரானுவல்ஸ் கடையில் நம்ம வாங்குகிறோம், ஆன்லைனில் புக் பண்ணி வர வச்சுட்டு இது இப்படியெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா கூட நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நிறைய தளிர் வர வச்சுருக்கிறேன். அதாவது வெங்காயம் தோல், வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போட்டு வேஸ்ட்டு தான் பாருங்கள். கிச்சனில் வர வேஸ்ட்டு வச்சு ரோஜா செடி நல்லா வளர்க்கலாம். அது போல் போட்ட பிளான்ட் தான் இது. இந்த பாட்டில் நிறைய அது போல் போட்டு நிறைய தளிர் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ தளிர் முட்டைலாம் வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு கிளைக்கும் முட்டு வந்திருக்கு. இது போல் நம்ம கிச்சனில் வர வேஸ்ட் வச்சு ரோஜா செடி நல்லா வளர்க்கலாம். இருந்தாலும் இந்த கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் நான் என்னால் அதே வேலையை எடுத்து வைக்க முடியல அப்படின்னா தான் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி வர வச்சுக்கணும். இதெல்லாம் வேஸ்ட்டாக கீழே குப்பையில் தூக்கி போடுறது தான். அதெல்லாம் நீங்கள் ரோஜா செடிக்கு போட்டிங்கன்னா சூப்பராக செடி வளர்க்கலாம். ரோஸ் பிளான்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு, முட்டை ஓடு, எக்ஸல் பவுடர் சொல்கிறேன், அது போல் போடும்போது கூட சூப்பராக வரும். நீங்கள் பனானா பீல்ஸ் காய வச்சோ இல்லை பச்சையோ கூட அதோட சேர்த்துக்கிட்டு மேலேயே போட்டு வச்சுட்டேன். நான் பவுட்ரு பண்ணி கூட போடல, மேலேயே போட்டு கோகோபீட் கவர் பண்ணிவிட்டு கோகோபீட்டு டெய்லி தண்ணி விட்டுக்கிட்டு வந்தேன். மழை டைமில் தண்ணி விடாமல் வச்சுருந்தேன். மழை வர சமயங்களெல்லாம் 2 days தண்ணி விடக்கூடாது. பாட்டில் தண்ணி இருக்கும், மண்ணில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான், சாயில் ரொம்ப தண்ணி கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி விடணும் மழை டைம்லலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் குச்சியாக இருக்கிற ரோஜா செடிக்கு போட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே சின்ன தளிர் வந்திருக்கு, இருந்தாலும் இந்த செடிக்கு நம்ம போடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக தளிர் போட்டு நல்லா வளரும். நீங்கள் கொஞ்சமாக ஆலிவீரா சேர்த்துக்குங்க. ஆனால் ஆலிவீரா கூடவே என்ன சேர்க்கணும்னு சொன்னால், இப்போ மழை வந்துருச்சு. மழை டைமில் எப்படி கொடுக்கறதுன்னா பாருங்கள், ஆலிவீரா சின்ன மெலிசாக இருக்குமே அந்த மாதிரி எல்லாம் எடுத்துருக்கிறேன் நான். இது போல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை சாதாரணமான ஒரு வெல்லம் கூட விற்கும், அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா இது போல் பள்ளம் தோண்டி பாருங்கள், இது போல் பள்ளம் தோண்டி ஆலிவீரா பீசஸ் வச்சுட்டு பாருங்கள். இது கொஞ்சமாக வெல்லம், ரொம்பலாம் போடக்கூடாது. சின்ன பாட்டில் தான் இது இருக்குது. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன், சாதா வெல்லம். இப்போது சாதாரணமான வெல்லம் தான் பாருங்கள். இது போல் சாதா வெல்லம் தான் நான் எடுத்துருக்கிறது. ஜாகிரி தான் இது. நீங்கள் இது போல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கொஞ்சம் நல்ல சாயில் நல்ல ஃபர்மெண்ட், அதாவது சாயிலுக்குள்ளே போய் நல்ல ஃபர்மெண்ட் ஆனவுடனே செடிக்கு நல்லா ஏற்றுக்கும். அதுக்காக வெல்லம் சேர்த்தா கூட ரொம்ப நல்லது. தண்ணியில் கலந்து கூட விடலாம். ஆனால் தண்ணியில் எதுக்கு இப்போ நான் கலந்து விடலைன்னா மழை வந்துடுச்சு, அதனால நம்ம அப்படியே சாயிலுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இது கோதுமை மாவு. கோதுமை மாவு ஏற்கனவே நாட்டு சர்க்கரையோ இல்லை சாதாரணமான வெல்லமோ, கோதுமை மாவில் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு நீங்கள் சப்பாத்தியெல்லாம் செய்வீங்க. அந்த சமயத்தில் தொட்டு நம்ம தேய்ப்போம் சப்பாத்தி. அது வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. சில டைமில் கொஞ்சமாக எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு அது போல் கூட இருந்தால் கூட நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செடிக்கு இது போல் தண்ணியில் கலந்து வெல்லத்தோட, அதாவது லிக்விடாக கொடுக்கலாம். இப்போ மழை வந்ததுனால நான் மேல் பக்கத்துலேயே கோதுமை மாவு சேர்த்துட்டேன். இது போல் நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு, ஆலிவீரா, அதாவது வீட் பவுட்ரு. இது கோதுமை மாவு நான் இது போல் சேர்க்கும்போது ரெட் கலர் தளிர் அந்த மொட்டு கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லிக்விடாக தான் நான் கொடுத்துருக்குறேன். இது மல்லிச்செடிக்கு தான் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். இந்த வாட்டி ரோஜாக்கும் இது போல் போட்டுட்டேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் திருப்பி கோகோபீட் மூடி வைக்கணும். கோகோபீட்டோ மண்ணோ ஏதாவது ஒன்று மூடி வச்சுட்டு மஞ்சள் தூள் மட்டும் அதோடு சேர்த்துக்குங்க. நான் இப்போ இதில் போடல, நான் அப்புறமா போட்டுடுறேன். சப்போஸ் எறும்பு வந்துருச்சுன்னா அதுக்காக நான் அது போல் சொல்கிறது. நான் இது போல் மேலே இப்போ மழை பெய்யறதுனால மண் மட்டும் சாயில் லைட்டாக கோதுமை மாவு தெரியாதபடி போடுறேன், எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கூடவோ இல்லை மஞ்சள் தூளோ சேர்த்துட்டு போடுங்க கோதுமை மாவு. இது போல் கோதுமை மாவோடு நீங்கள் சேர்த்து போடும்போது, அதாவது ஆலிவீராவும் வெல்லமும் சேர்த்து சூப்பராக பிளான்ட்டு, ரோஸ் பிளான்ட்டு வளரும். அதாவது தளிர் நிறைய வரும். அந்த தளிர்லேருந்து மொட்டு வர்றது கூட சூப்பராக வரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மொட்டு. இன்றைக்கி வீடியோவில் தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.